ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேம் வந்து மால்பீஜியா, தமிழில் வந்து குருவி வெத்தலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலைய வந்து வெத்தலை சாப்பிட்ற மாதிரிக்கே நம்ம பிடுங்கி சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டா நாக்கு நல்லா சவுக்கும். செரிமான சக்தி வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது. வாய் துர்நாற்றம் வராது, பூச்சிப்பல் வராது. இது வந்து நல்லா மெடிசனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து குருவிங்க இதில் இருக்கிற பழத்தை நல்லா சாப்பிடும். இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வந்து இது மாதிரி டிசைன் பண்ணலாம். மெத்தை மாரிக்க பண்ணலாம், பெஞ்ச் மாரிக்க பண்ணுறது, மெத்தை பண்ணுறாங்களே மெத்தை, பெஞ்ச் அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்து பேர்ட்ஸ் பண்ணுறது, அனிமல்ஸ் பண்ணுறது, இதுமாரி டிசைன் பண்ணுறது, அதே டோப்பேரின்னுவாங்க. இதுமாரி லேண்ட்ஸ்கேப்பிங்கெலாம் பார்டராக போட்டு கட் பண்ணலாம். இண்டிவிஜுவலாக பாட்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சு கட் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஆர்டின் ஷேப்பு, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அதே நிறைய டிசைன் பண்ணலாம். இதில் பாட்டட் பிளான்ட்டை யூஸ் பண்ணலாம். இது பேர் மால்பீஜியா. இது தமிழில் வந்து குருவி வெத்தலை. இது எல்லோரும் வாங்கி கார்டனுக்கு பயன்படுத்துங்க. இந்த செடி நிறைய அடர்த்தியாக வரும் இலை. இந்த அடர்த்தியாக வரவங்க என்ன பண்ணும், வெளியில் தூசியெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். அப்புறம் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அப்படியே நம்ம தண்ணி விடும்போது அந்த தூசியெல்லாம் கீழே போய் உட்காந்துரும். நிறைய ஆக்சிஜன் கொடுக்கும். பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. கொசுவெல்லாம் அந்த இலையோட வாசனைக்கு கொசுவெல்லாம் உள்ளெல்லாம் வராது. இதை வந்து நிறைய பேர் வாங்கி பயனடைய வேண்டும், நட வேண்டும். பாட்டட் பிளான்ட்டாக யூஸ் பண்ணலாம். இதை வாங்குங்க. இதை பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ தோழிகளே, தோழர்களே.